சம்பந்தப்பட்ட அன்பர்கள் இங்கே மரியாதையோடு மேடையில் அழைக்கப்பட்டுள்ளனர். திரு குமார் சங்கக்காரா அவர்கள் சம்பந்த உறுப்பினர்கள் மரியாதை செய்து வரவேற்குமாறு. அமரர் விஜயாவின் நினைவாக திரு கணவன் பிள்ளை அவர்கள் நிறுவியுள்ள விஜயசோழன் பொன்னாவள பிள்ளை விருது. திரு குமார் சங்கக்கார் துடுப்பாட்ட பெரும்புகழோ இலங்கையரின் பெருமையினை ஏற்றமுற வான் ஏற்றி துலங்குவித்த பெரும்புகழோ துடுப்பாட்ட ஆற்றலினால் களங்கள் பல கண்டீதான் கரையலிலா புகழ் கொண்டோம். நலவுறவே இனங்களெல்லாம் நட்புறவே வழி சமைத்தோம். 1977 ஆண்டு மாத்தளை மண்ணில் ஸ்வர்ணகுமார அனுஷ்கா சுரங்கனா சங்கக்கார தம்பதியினரின் மகனாக பிறந்த இவர் தனது ஆரம்ப கல்வியை கண்டி திருத்துவ கல்லூரியில் பெற்றுக்கொண்டார். இயல்பாக கிரிக்கெட் விளையாட்டுத் துறையில் ஆற்றல் பெற்றிருந்த இவர் தனது 22வது வயதில் இலங்கை தேசிய அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். 2000 ஆண்டு முதல் ஒருநாள் சர்வதேச போட்டியிலும் அதே ஆண்டில் முதல் டெஸ்ட் போட்டியிலும் பாகிஸ்தானுக்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் எதிராக விளையாடத் தொடங்கிய இவரது புகழ் இன்று வரை தொடர்ந்து ஏறு வரிசையில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை 404 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடியுள்ள இவர் இப்போட்டிகளில் 25 சதங்களையும் 93 அனைத்ததங்களையும் 14,203 ஓட்டங்களையும் பெற்று சாதனை படைத்தார். அதுபோலவே இதுவரை 134 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் அப்போட்டிகளில் முச்சதம் உள்ளிட்ட 38 சதங்களையும் 52 அரைச்சதங்களையும் 12,400 ஓட்டங்களையும் பெற்று உலக அரங்கில் நம் தேசத்திற்கு பெருமை சேர்க்கப்பட்டுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் அதிகூடிய இரட்டைச் சதங்களை பெற்ற வீரர்களின் பட்டியலில் 17 இரட்டைச் சதங்களை பெற்று இவர் 2ஆம் இடத்தில் உள்ளார். முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் ஓர் இணைப்பாட்டத்திற்காக மகேந்திர ஜெயவர்தனவுடன் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக இவர் பெற்ற 624 ஓட்டங்கள் இன்று வரை முறியடிக்கப்படாத அதிகூடிய சாதனையாக டெஸ்ட் போட்டிகளில் மிக துரிதமாக 8,000, 9,000, 10,000, 11,000 மற்றும் 12,000 ஓட்டங்களை அடைந்த வீரர் இவர். இலங்கை அணியின் தலைவராக பொறுப்பேற்று தனது அணியை உலக கிண்ண தொடரின் அரையிறுதி வரை 2011ஆம் ஆண்டு அழைத்துச் சென்ற பெருமை இவருக்கு உள்ளது. சிறந்த விக்கெட் காப்பாளர் தரவரிசையில் முதலாம் இடம் பெற்றவர் இவர். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் 500க்கும் மேலான ஓட்டங்களை குவித்ததுடன் 4 சதங்களை அப்போட்டிகளில் பெற்றுக் கொண்ட ஒரே வீரராக இருந்தார். ஆண்டில் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரருக்கு வழங்கப்படும் உலகின் உயரிய விருதான விஸ்டன் விருதை 3 முறையும் சர்வதேச கிரிக்கெட் சங்கத்தின் விருதினை 3 முறையும் பெற்ற சிறப்புடையவர் இவர். கிரிக்கெட் வாழ்விலிருந்து 2015ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற இவர் தற்போது NCC கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். NCC கிரிக்கெட் சங்கத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள
பிரித்தானியர் அல்லாத முதலாவது தலைவர் என்ற பெருமை சங்கக்காரருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக 2011ஆம் ஆண்டு MCCயினால் ஒழுங்கு செய்யப்பட்டு கிரிக்கெட் உலகின் உயர்ந்தவர் என்று கருதப்படுகின்ற லோர்ட்ஸ் மைதானத்தில் இவர் ஆற்றிய காலின் கவுண்டரி ஞாபகார்த்த உரை இவரின் விளையாட்டு திறமையை தாண்டிய இன்னொரு பரிணாமத்தை காட்டி இன்று வரை இவரின் சிறப்பிற்கு செம்மை சேர்க்கின்றது. இன மத மொழி கடந்து தான் ஈட்டி வைத்துள்ள எல்லா ரசிகர்களிலும் அன்பில் கிடைத்து அதை அங்கீகரித்து தன்னை ஒரு தமிழனாக, சிங்களவனாக, முஸ்லீமாக, பரங்கியனாக, எல்லாவற்றிற்கும் மேலால் ஒரு இலங்கையனாக பறைசாற்றிய அந்த ஞாபகார்த்த உரையில் தமிழகத்தினை ஒரு ஒளி It is beautiful and it is inhabited by a wonderfully resilient and vibrant and hospitable people. எனது நாடு அழகான நாடு, உற்சாகம், அன்பு நிறை வளமும் உயர் பண்புகளும் கொண்ட மக்கள் வாழும் நாடு. நீங்கள் ஒரு இலங்கை கிராம வீட்டுக்கு சென்றால் உங்கள் தேநீரில் சர்க்கரை சற்று கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் விருந்தினருக்கு அன்பு முதல் சர்க்கரை வரை எல்லாவற்றையும் கூடுதலாக கொடுத்தே அவர்களுக்கு பழக்கம். அவர்களுக்கே சர்க்கரை இல்லை என்றாலும் கூட 1983 இனக்கலவரத்தான அரசியல் குண்டர்களிடமிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க என் தந்தை எங்கள் வீட்டில் அவர்களுக்கு இடமளித்தார். 6 வயது கூட ஆகாத சிறுவனான எனக்கு அப்போது அவர்களோடு விளையாட நிறைய நேரம் கிடைத்தது. நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எங்களை அமைதியாக பதுங்கச் சொல்வார்கள். அதற்கு குண்டர்கள் எங்கள் தெருவில் நுழைந்து தேடத் துவங்கிவிட்டார்கள் என்று அர்த்தம். உலகக்கோப்பை வென்ற என் இலங்கை அணி இலங்கை சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கியது. வீரர்கள் பல மத இன மொழி சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக ஓரிலத்தை நோக்கி பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து தாய்நாட்டை உயர்த்தினர். இப்பொழுது முடிந்துவிட்டது. இஸ்லாமிய ஒரு தாய், அதுபோலவே நான் ஒரு பௌத்தன், நான் ஒரு இந்து, நான் ஒரு கிறித்துவன். இவை எல்லாவற்றையும் தாண்டி என்றும் அந்த உரையை வழங்கிய போது விளையாடும் காலத்திலேயே அதை வழங்கிய பின் அங்கிருந்த சபையோரின் அதிவியர் அங்கீகாரமாக எழுந்து நின்று அவர்கள் வழங்கிய கரகோஷத்தை ஸ்டாண்டிங் ஓவேஷன் அதன் வரலாற்றிலேயே பெற்ற கிரிக்கெட் வீரராகவும் திகழ்ந்தார். This is the what you did in Political Memorial Team Sangakara from us, all of us from here in Sri Lanka. இலங்கை மண் பெருமை கொள்ளும் வகையில் தனது கிரிக்கெட் விளையாட்டு ஆற்றலால் உலகளாவிய புகழ் கொண்ட திரு குமார் சங்கக்கார அவர்களுக்கு கணவன் பிள்ளை அவர்களால் அமரருக்கு விஜயாதி அவர்களின் நினைவாக விருதினை 2020ஆம் ஆண்டு கொழும்பு கம்பன் விழாவில் வழங்கி
வித்வஸ்ரூமணி பொன்னம்பலத்தில் ஈடுபடுகின்ற திரு குமார் சங்கக்கார் அவர்களுக்கு செல்வி மாலா சகாரத்தன் அவர்கள் பொன்னாடை கூறி கௌரவம் செய்கின்றார்கள். தொடர்ந்து டாக்டர் சி என் சரவணன் அவர்கள் மலர் மாலை சூட்டி கௌரவம் செய்கின்றார். நிறைவாக for my inability to speak both my languages. I would also like to thank every one of you for this wonderful privilege, this wonderful invitation, and as I realize that I do not even deserve to be on the same stage as these great gentlemen of importance to all of us in our country, I am humbled by the opportunity given to me to be here this evening at an event of such cultural significance. Artistic and cultural traditions, our literature, are our greatest treasures and resources, because in them we find great human ideals and values that we all aspire to. When we are lost in a wonderful book, in a song, in a poem, or when we are in deep reverence of our faith, we are open and we are honest, we are connected with one another, and we are vulnerable. Then we see no differences in each other, we have no suspicions of each other, and we see each other as equally important, and we do not view each other through the lens of social bias or political partisanship. I think for us in Sri Lanka, it is high time that life imitates art. Instead of doing lip service to those great ideals, to those great values, let our lives reflect them at home, in society, in politics and policy. It is time that we lived by the golden rule, not to do unto others as they do unto us, but do unto others as you would have them do unto you. So that with our lives, with that example, we birth in each other a desire for a greater and common good, where there is no room for exclusivity or suspicion, but we are united and harmonious in our diversity. Omar Khayyam in his Rubaiyat says, of all the myriads before us who have passed the door of darkness through, not one returns to tell us of the road which to discover we must travel too. All of us are on a journey to a finite destination. And on that journey, the path we take is of great importance. Let that path be one of love, of service and stewardship. Service and stewardship is the greatest form of inspiration and leadership that we can all leave behind, where we own nothing but we are responsible for everything and everyone. We are caretakers of each other, of our country, of our society, of our resources. Without ownership or social and political bias. Oscar Wilde said, the artist must at all times educate the critic. Let all of us be artists
in the fields of humanity and humanness, living so that we through our lives show the world the greatest values that make us truly human and truly united. Together through that, we can educate all the critics and change the destiny not only of our country, but of our children and theirs. Thank you.